வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வருஷம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, உங்களுடைய கோள் சாரங்கள் என்ன சொல்லுது? முக்கியமான நிகழ்வுகள், இந்த 3 கிரகங்கள், பெரிய கிரகங்களான இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த தனுசு ராசியில பிறந்த நீங்க, குருவனுடைய ஆதிக்கம். இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்துல பிறந்தவங்க வந்து தெய்வ பக்தி, குரு பக்தி இதெல்லாம் நிறைய உங்கள்கிட்ட உண்டு. இரக்க குணம் உண்டு. நிறைய பேர்கிட்ட மற்றவங்கள வார்த்தையை கேட்டு கேட்டு ஏமாந்து போனவங்களும் நிறைய பேர் இந்த தனுசு லக்கணம், தனுசு ராசியில பிறந்தவங்க இருக்கீங்க. தனுசு ராசி, தனுசு லக்கணக்காரங்களுக்கு அனுபவமே தான் பாடம், பாடமே தான் அனுபவம். எடுத்துக்கிட்டு நீங்க கத்துக்கிட்டு பெரிய கோடீஸ்வரனா வர முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையும் உங்களுக்கு அனுபவம் தாங்கிறேன். அனுபவத்தினால நீங்க வெற்றி அடைஞ்சாதான் நீங்க வெற்றி அடைய முடியும். தனுசு லக்கணம், தனுசு ராசிக்காரவங்க பரம்பரையா நீங்க சாப்பிட்றன்னா உங்களால ஜெயிக்க முடியாதுங்கிற. இதுதான் இந்த தனுசு ராசி, தனுசு லக்கணத்துல உள்ளவங்க. இந்த தனுசு லக்கணம், தனுசு ராசி அப்படின்னு யார் ஒருத்தவங்க பிறக்கிறாங்களோ இல்வாழ்க்கைங்கிற பிரச்சனையை ஏற்படுத்தி தான் உங்களை விடும். கணவன் மனைவி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ கரெக்டாக இருக்காது, நெருக்கடிகளை உண்டு பண்ணும். தனுசு ராசிக்காரவங்களையும், சிம்ம ராசிக்காரவங்களையும், துலா ராசி, துலா லக்கணக்காரவங்களையும் இந்த கணவன் மனைவிங்கிற வாழ்க்கையை பிரச்சனையை ஏற்படுத்தி தான் விடும். இந்த 4 ராசி தான்: சிம்ம ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி. இந்த 4 பேர் தான் இல்வாழ்க்கையில ரொம்ப சோதனைகளை சந்திக்கக்கூடியவங்க. இந்த 4 ராசி தாங்க. அது பேரு மனைவி இருந்தாலும் மனைவி கிட்ட நிம்மதி இல்லை, இல்லை மனைவி இருந்தும் கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. சில பேருக்கு திருமணமே நடக்கல. ஏன்னா தனுசு ராசி அதுல மூல நட்சத்திரம் இருக்கு, தனுசு ராசி பூர நட்சத்திரம் இருக்கு, இல்லை தனுசு ராசி அதுல வந்து உத்திராட நட்சத்திரம் இருக்கு. அதனால வந்து ரொம்ப பேர் கல்யாணம் பண்ணாமே இருந்துருவாங்க. இந்த உத்திராட நட்சத்திரங்கள்லாம் வந்து ராஜ சன்னியாசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த வருடம் உங்களுக்கு தமிழ் வருடம் என்ன சொல்லுது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதுனால 14/4/2026 காலையில 9 மணிக்கு 9:32 மணிக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு வந்து பிறக்குது. இந்த வருஷம் வந்து இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகுது, விரை சனியா போகுது. 7ல் இருந்த குரு 8க்கு போகுது. வர்ற வருடம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வர்ற ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்தெல்லாம் வித்த காட்டக்கூடாது. வித்த காட்டினீங்கன்னா நீங்கள் மருத்துவத்தில் தான் இருக்கணும். தேவையில்லாத கெட்ட பேர், தேவையில்லாத பணப்புழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரிலாம் இருக்குது. 2வது வந்து யாராவது அரசியலில், ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். அரசியல், ஆன்மீகம் இதெல்லாம் வந்து தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் உள்ளவங்க கை கொடுக்கும். பேர் புகழ் கிடைக்கும். பணம் செலவாகும். தேவையில்லாத உழைப்பு, தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்தினாலும் பேர் புகழ் கிடைக்கும், பணம் செலவாகும். பணத்தை வர வைக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் மீட்டு கொடுக்குற சூழ்நிலையும் கிடைக்கும். 2வது, இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க இயற்கை தோற்றத்தோட எப்போதுமே அழகா இருப்பாங்க. 2வது, அவங்களுக்கு வந்து ஒரு முறைக்கு 2 முறை அனுபவப்பட்டதான் அவங்க வாழ்க்கையே புரியுதுங்கிற. அது இந்த வருஷம் 30 வயசுக்கு மேல கடந்த தனுசு ராசி நேயர்கள்லாம் வந்து இந்த வருடம் வந்து ஒரு பொன்னான நேரம். வர்ற சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் அவங்க வாழ்க்கைக்கு அச்சாணியா என்னென்ன வேலைகள் செய்யணுமோ செஞ்சு வச்சுக்கணும். ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கலையா, இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே தீரணுங்கிற ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணுங்க. அது மாதிரி இந்த வருஷம் ஒருத்தர் குழந்தை இல்லையா, இந்த வருஷம் நமக்கு குழந்தை வேணும், என்னென்ன மருத்துவம் செய்யணுங்கிறத குழந்தை ரெடி பண்ணுங்க. இந்த இடம் 30 வருஷமா பிரச்சனையா இருக்கு, நம்ம கைக்கு வரல, பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த இடத்த ரிலீஸ் பண்ணுங்க. அது மாதிரி காரே வாங்க முடியல சார், இந்த வருஷம் ஒரு கார் வாங்கலாம். ஒரு வாகனமே 2 வீலர் வாங்க முடியல, இந்த வருஷம் ஒரு வாகனம் வாங்கலாம். இதெல்லாம் கை கொடுக்குற நேரம். ஏன்னா என்ன சார், விரை சனி நடக்குது, அஷ்டமத்துல குரு நடக்குது எல்லாம். ஆமா, இப்படி இருந்தால் தான் விபரீத ராஜயோகங்கிறேன். விரை சனிங்கிறது நீங்க விரயம்னா நிம்மதியா, விரயம்னா 12ஆம் நிம்மதியா இருக்கணும்னா அர்த்த அஷ்டம சனி. இப்பன்னா அதாவது விரைய சனிங்கிறது வந்து நிம்மதியா இருக்கணும்னா நீங்க இதெல்லாம் நடக்கணும். ஒரு கல்யாணம் வேணும், ஒரு குழந்தை வேணும், ஒரு வாகனம் வேணும், இதெல்லாம் நடத்தணும். அது மாதிரி இந்த தனுசு ராசிக்காரவங்க, தனுசு லக்கணக்காரவங்க பாருங்க, அவங்க வீட்டுக்கு அப்புறம் டெட் எண்டா இருக்கும். ஒரு வீடு இல்லை 2 வீடு இல்லை கார்னர் வீடு, இந்த மாதிரிலாம் தனுசு ராசி, தனுசு லக்கணக்காரவங்க இருப்பாங்க. இந்த தனுசு லக்கணக்காரவங்க இல்லை வீட்டுக்கு பின்னால தோட்டத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, பின்னாடி வயல்ல, இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஏரியாவில் வீடு கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை சில பேர் அமைதியாக வேணும், ரிலாக்ஸாக. ஏன்னா இவங்க ரொம்ப அமைதியை விரும்புகிறவங்க. கசகசன்னு கூட்டம் நெரிசலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக விரும்புகிறவங்க. இந்த மாதிரி கோவில், காரியம், ஆன்மீகம், தொண்டு, அது மாதிரி இறை தொண்டு, சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் செய்வாங்க. அது மாதிரி அரசியல், தனுசு ராசிக்காரவங்க அரசியலில் நிறைய ஆர்வம் உண்டு, இடைப்பாடு உண்டு. நம்பிக்கை துரோகங்களும் நிறைய இழைப்பாங்க தனுசு ராசி, தனுசு லக்கணக்காரவங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். அதனால இந்த வருடம் நீங்க சென்று
செல்ல வேண்டிய ஆலயம் வந்து ஒரு முக்கியமான ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருதமலை முருகன் கோவில், 7வது படைன்னு சொல்கிற மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக மிக வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றம் எல்லாம் கிடைக்கும். ஏன் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, தனுசு ராசிக்காரவங்க 7வது ராசியாக இருக்கக்கூடியது வந்து மிதுன ராசி. அந்த மிதுன ராசி வந்து கணவன் மனைவி ஒற்றுமை, அதில் தான் மிருகசீச நட்சத்திரம் இருக்குது. ரிஷபத்துலேயும் அந்த மிருகசீசம் இருக்குது, மிதனத்துலேயும் இருக்குது. அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து வணங்கின இடம் வந்து அந்த கோவில் மிதுன ராசி. பாம்பாட்டி சித்தர் வந்து பிறந்த நட்சத்திரம் அங்கே வந்து என்னன்னா மிருகசீச நட்சத்திரம் தான். அது மிருகசீச நட்சத்திரம் உள்ள பிறந்தவங்க. அது மாதிரி தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் பாவமாக வர்றதுனால அவங்க போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம். அந்த பாம்பாட்டி தெற்கே அந்த கோவிலில் வந்து தெற்கே வந்து அந்த குகை இருக்குது. அதில் போய் ஒரு 20 நிமிஷமாவது ½ அன் ஹவராக தியானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கீழே அடிவாரத்தில் நடைப்பயணமாக சென்று வர்றது நல்லது. போகும்போது அரச மரம், வன்னி மரம், அத்தி மரம், இந்த மாதிரி 5 மரங்கள் சேர்ந்து அங்கே ஒரு விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு வச்சுருக்காங்க. அந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு மேலே போய் தவக்கோலத்தில் உள்ள வள்ளி தெய்வானையோட இருக்கிற தண்டாயுதபாணியை பாலசுப்ரமணியரை வணங்கி, அதாவது மருதாச்சலம், அதுக்கு பேர் சுவாமி பேர் என்னன்னா மருதமலையான்னு பேர், மருதாச்சலத்தை வணங்கி போனால் அங்கே அந்த மலைக்கு போனாவே உங்களுக்கு ஒரு வேவ்ஸ் நல்லா வந்துடும், ஒரு வைப்பு வந்துடும். மருதமலை முருகனை வணங்கி அங்கே உள்ள குகையில் தபம் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக 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 புண்ணியமான நேரம், புண்ணியமான விஷயம். அது மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ உள்ள பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று பால், தயிர் இல்லாட்டி வெண்ணெய், பால், தயிர், வெண்ணெய் இது 3 கொடுத்து சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பால் அபிஷேகம் பண்ணுறதோ, தயிர் அபிஷேகம் பண்ணுறதோ, இல்லாட்டி பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதோ, இல்லை தைல அபிஷேகம் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப விசேஷம். புண்ணுக்கு சந்தனம், ஜவ்வாது எல்லாம் போட்டு சந்தன அபிஷேகம் பண்ணுறது இன்னும் சந்தான விருத்தி, பால் விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த அபிஷேகம் பண்ணி மாதத்தில் ஒரு முறை போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் குலதெய்வம் என்னவோ போய் சாமி தரிசனம் பண்ணி, உங்களை கண்கண்ட தெய்வம் அம்பாலோ உங்கள் குலதெய்வம் என்னவோ இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால கண்டிப்பாக இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும், இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த மருதமலை முருகன் கோயிலுக்கு போகணும். யாரெல்லாம் உங்கள் மருதமலை முருகன் கோயிலுக்கு போக முடியல, உங்கள் அருகில் உள்ள முருகனுக்கு போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பால், தயிர், பன்னீர், சந்தனம் கொடுத்து அபிஷேகம் பண்ணி வரணும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் அங்கே உள்ள முருகன் வந்து ரொம்ப விசேஷமான முருகன். அங்கே உள்ள சித்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான முருகன். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 600, 650, 700 படிகள் இருக்குது. மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உன்னதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். முருகனை பார்த்தாவே உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 2வது, ஏன் இந்த தனுசு ராசிக்காரவங்க கொங்கு மண்டலத்தில் உள்ள மருதமலையை சொல்கிறோம்னா, அதுக்கு நேர் 7ஆம் பாவம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் அங்கே இருக்குது. 2 பேருக்கு கரெக்டாக அவங்க லைஃப் பார்ட்னர் கிடைக்கும், லைஃப் பார்ட்னர் ஒற்றுமை கிடைக்கும். சில பேர் ஒரு முறை டைவர்ஸ் ஆனவங்க அடுத்த முறை மறு கல்யாணத்துக்கு எதிர்பார்க்கற கூட மறு கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரவங்களுக்கு உகந்தமான இடம். கண்டிப்பாக போயிட்டு வரணும். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஜீவ சமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு சென்னையில் நீங்கள் இருக்கீங்களா, திருவான்மையூரில் பாம்பன் சாமிகள்னு இருக்குது. அந்த ஊரில் போய் குமரகுரு பாம்பன் சாமிகள்னு இருக்குது. அந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. திருவான்மையூரில் பாம்பன் சாமிகள்னு இருக்குது. அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அச்சாரம் முற்றுப்புள்ளி வைக்க, பழைய பிரச்சனைகள்லாம் முடிக்கட்டக்கூடிய நேரம் இந்த வருஷம். ஸோ கண்டிப்பாக மருதமலை முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எல்லா வல்ல நலனும் பெற்று வாழ்க்கையை முன்னேற்றுக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உலக மக்கள் அனைவரிலும் உள்ள தனுசு ராசி நேயர்கள் அனைவரும் மருதமலை சென்று அருகில் உள்ள முருகனை சென்று சிறப்பித்து எல்லாம் வல்ல அருளையும் பெற வேண்டுமென வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி.